இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். அண்ணாமலை தினகரன் திரு ரிவர்ஸ். அமித்ஷா இறக்கும் அடுத்த ஆபரேஷன். வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பாஜக வியூகம் வகுத்து வருகிறது. இதற்காக கடந்த 2025 ஏப்ரல் 11 அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது. அதைத் தொடர்ந்து பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன. தேமுதிக, புதிய தமிழகம் கட்சிகளை சேர்க்க பேச்சு நடந்து வருகிறது. தேஜ கூட்டணியில் அமமுக இணைந்தாலும் அக்கட்சியின் பொதுச் செயலர் தினகரன் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார். அதுபோல பாஜகவில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் தேர்தலில் போட்டியிட விரும்பாமல் 6 தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்தும் விலகியிருக்கிறார். இந்நிலையில் சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் போட்டியிட வேண்டும். அப்போதுதான் தேஜ கூட்டணி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். முக்கிய தலைவர்கள் போட்டியிடாமல் ஒதுக்கினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதாக தெரிகிறது. இதுகுறித்து பாஜக நிர்வாகிகள் தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டது. கடந்த 2009 லோக்சபா தேர்தலில் 2வது முறையாக பாஜக தோற்றது. அதன்பின் நிதின் கட்கரி தலைவரானதும் இனிவரும் சட்டசபை, லோக்சபா தேர்தல்களில் முக்கிய தலைவர்கள் அனைவரும் போட்டியிட வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2014 லோக்சபா தேர்தலில் அருண் ஜேட்லி போன்ற முக்கிய தலைவர்கள் போட்டியிட்டனர். சமீபத்தில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் தலைமையில் டெல்லியில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் இதை நினைவுபடுத்தி பேசியுள்ளனர். வரும் 5 மாநில சட்டசபை தேர்தலிலும் முக்கிய தலைவர்களை களமிறக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் தேஜ கூட்டணியில் உள்ள முக்கிய தலைவர்கள் கண்டிப்பாக களமிறங்க வேண்டும் என அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் என அவர்கள் தெரிவித்தனர். திமுகவின் கொட்டம் நிரந்தரமாக அடங்கும், அண்ணாமலை ஆவேசம். சேலம் கோட்டை பகுதியில் தோக்சால் திருமண மண்டபத்தின் செயலாளர் நவ்மானை ராஜினாமா செய்ய மிரட்டி அவரை கோட்டை பகுதி திமுக செயலாளர் இப்ராஹிம் உள்ளிட்டோர் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை. சேலம் கோட்டை பகுதியில் உள்ள தோக்சால் திருமண மண்டபத்தின் செயலாளரான நவ்மான் என்பவரை கோட்டை பகுதி திமுக செயலாளர் இப்ராஹிம் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் சேர்ந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய காணொளி அதிர்ச்சி அளிக்கிறது. திமுகவினர் ரவுடித்தனம் நடைபெறாத நாளே இல்லை எனும் அளவுக்கு தமிழகம் முழுவதுமே மோசமான சூழலில் இருக்கிறது. ரவுடித்தனம் செய்தால் நாளை திமுகவில் அமைச்சராக்குவார்கள் என்ற எண்ணத்தில் திமுக நிர்வாகிகள் அனைவருமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் கொட்டம் இன்னும் 2 மாதங்களில் தமிழக மக்களால் நிரந்தரமாக அடக்கப்படும் என அண்ணாமலை தெரிவித்தார். 5 எல்லாம் வேலைக்காகாது. கணக்கெடுப்பு பார்த்தாலே 24 சீட். திமுகவுக்கு முஸ்லிம்கள் அதிர்ச்சி. 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 3, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 என தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இவற்றில் மனிதநேய மக்கள் கட்சி மட்டும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றது. முஸ்லிம் லீக் போட்டியிட்ட 3 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. வரும் சட்டசபை தேர்தலில் SDPI கட்சியும் தமிமன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சியும் திமுக கூட்டணியில் இணைய பேச்சு நடத்தி வருகின்றன. சிறுபான்மையினர் ஓட்டுகளை நடிகர் விஜயின் தவேக பிரிக்கும் என திமுக கருதுவதால் முஸ்லிம் கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டுவர விரும்புகிறது. கடந்த தேர்தலில் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய 2 கட்சிகளுக்கு ஒதுக்கிய 5 தொகுதிகளை இப்போது 4 முஸ்லிம் கட்சிகளுக்கும் பகிர்ந்தளிக்க திமுக முடிவு செய்துள்ளது. அதன்படி முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகளும், மற்ற கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் கிடைக்கும். இதனால் திமுக கூட்டணியில் உள்ள முஸ்லிம் கட்சிகள் அதிருப்தி அடைந்துள்ளன.
இதற்கிடையே மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லா 5 தொகுதிகள் வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முஸ்லிம் லீக் தரப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: தமிழகத்தில் முஸ்லிம்கள் 10% உள்ளனர். அதன்படி முஸ்லிம்களுக்கு 24 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். திமுகவின் பிரதான ஓட்டு வங்கியே முஸ்லிம்கள்தான். சிறுபான்மையினர் ஓட்டுகள் இல்லையெனில் திமுகவுக்கு வெற்றி என்பது சாத்தியமில்லை. எனவே முஸ்லிம் கட்சிகளுக்கு குறைந்தது 10 தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும். அப்போதுதான் முஸ்லிம்களின் ஓட்டுகள் முழுமையாக திமுகவுக்கு கிடைக்கும். திமுக கூட்டணியில் புறக்கணிக்கப்படுகிறோம் என நினைத்தால் முஸ்லிம் இளைஞர்களின் ஓட்டுகள் சிதறும். இதை திமுக தலைமை உணர வேண்டும் என கூறினர். 70 தொகுதி, 1 துணை முதல்வர், 6 அமைச்சர், தாவேக்க கூட்டணிக்குள் பிரம்மாண்ட கட்சி. விக்கிரவாண்டியில் நடந்த தாவேக்க முதல் மாநாட்டில் தங்களோடு வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதாக அறிவித்தார் அக்கட்சி தலைவர் விஜய். இதன் பின்னர்தான் தமிழக அரசியலில் கூட்டணி ஆட்சி என்ற கோஷம் வலுப்பெற்றது. நீண்ட காலமாக தமிழகத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்கும் காங்கிரசாருக்கு அந்த ஆசை தொற்றிக் கொண்டதால் தாவேக்க பக்கம் சாய நினைக்கின்றனர். ஆனால் அதற்கு தடை போடும் விதமாக காங்கிரசின் டெல்லி மேலிடத்திடம் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். இந்நிலையில் காங்கிரஸை இழுக்க ஒரு பெரிய ஆஃபரை கொடுத்திருக்கிறது தாவேக்க தலைமை. இதுகுறித்து தாவேக்க நிர்வாகிகள் தரப்பில் கேட்டபோது வியக்க வைக்கும் திட்டத்தை முன்வைத்துள்ளனர். கடந்த 1967க்கு பின் காங்கிரசால் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கவே முடியவில்லை. அத்துடன் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு உரிய மரியாதையும் கிடைக்கவில்லை என அக்கட்சியினர் குமுறி வருகின்றனர். அதிகார பகிர்வு என விஜய் அறிவித்ததால் திமுக மீது அதிருப்தியில் இருக்கும் காங்கிரசார் தங்கள் கட்சி தலைவர் ராகுலின் ஆலோசகர் பிரவீன் சக்கரவர்த்தி வாயிலாக தாவேக்காவுடன் கூட்டணி பேசி வருகின்றனர். கூட்டணியை விட்டு காங்கிரஸ் விலகினால் சிறுபான்மையினர் ஓட்டுகளை இழக்க வேண்டிய நெருக்கடி திமுகவுக்கு ஏற்படும். இதை தடுக்க காங்கிரசாருக்கு இடையில் மோதலை உருவாக்கும் திமுக மேலிடம் காங்கிரசுக்கு எதிராக தன் கூட்டணி கட்சிகளையும் தூண்டிவிடுகிறது. அதன்படிதான் இதுநாள் வரை அமைதியாக இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்று போல இம்முறை அதிக தொகுதிகளை கேட்போம் என சொல்கின்றன. இதன் மூலம் நீங்கள் வரவில்லை என்றால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கொடுப்போம் என காங்கிரஸை மிரட்டி பார்க்கிறது திமுக மேலிடம். மறுபக்கம் தன் மருமகன் சபரீசனையும் சகோதரி கனிமொழியையும் டெல்லிக்கு அனுப்பி ராகுலிடம் பேச வைக்கிறார் ஸ்டாலின். ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பேசாததால் தாவேக்காவுக்கும் ஒருவித நெருக்கடி உருவாகிவிட்டது. எனவேதான் கடைசி அழைப்பாக காங்கிரசிடம் தாவேக்க தரப்பில் பேசப்பட்டு வருகிறது. அதாவது, திமுக கூட்டணியில் வெறும் 5 தொகுதிகளை கூடுதலாக பெற நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தாவேக்க தரப்பில் 70 தொகுதிகளை தருகிறோம். தேர்தல் வெற்றிக்கு பின் துணை முதல்வர் பதவியும் 6 அமைச்சர்கள் பதவியும் கிடைக்கும். உள்ளாட்சிகளில் அப்போதைய தேவைக்கு ஏற்ப ஒதுக்கீடு செய்கிறோம். எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை பார்த்து ராஜ்யசபா எம்பிக்களையும் பிரித்துக் கொள்ளலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பதில் சொல்வதற்கு இறுதி கெடுவாக 1 வாரம் அவகாசம் தரப்பட்டுள்ளது. ஆஃபரை ஒப்புக்கொண்டால் இரு கட்சி மேலிடமும் நேரடியாக பேசலாம். இனி திரைமறைவு பேச்சு கிடையாது. இல்லையேல் நாங்கள் தனித்து களமிறங்க தயாராகி விடுவோம் என்றும் காங்கிரஸ் தரப்பிடம் தெளிவாக சொல்லப்பட்டுவிட்டது. கடந்த 2011இல் திமுக கூட்டணியில் 63 தொகுதிகள் ஒதுக்கியதுதான் காங்கிரசுக்கு உச்சபட்சமாக இருக்கிறது. இப்போது காங்கிரசுக்கு இதுவரை இல்லாத ஆஃபரை தாவேக்க மேலிடம் கொடுத்திருக்கிறது. ஒருவேளை திமுகவுடனே இருக்க காங்கிரஸ் முடிவெடுத்து விட்டாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுக்கு டாடா பை சொல்லிவிட்டு தேர்தல் வேலையை துவங்கிவிடுவோம். அதனால்தான் இந்த ஆஃபரை கொடுக்கும் போதே தனித்து நிற்க ஏதுவாக விருப்ப மனு விநியோகத்தையும் விஜய் துவங்கி இருக்கிறார் என்கின்றனர் தாவேக்க நிர்வாகிகள். இதுவே கடைசி, எனக்காக பொறுத்துக்கோங்க, புலம்பித் தள்ளும் திருமாவளவன். கட்சியில் மாவட்ட செயலர்கள் நியமனம் முடிந்துவிட்டது. அதை மனமுவந்து நிர்வாகிகள் ஏற்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் மெல்ல மெல்ல நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. மாவட்டம், மண்டலம், மாநில நிர்வாகத்துக்கு அவ்வப்போது பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது. அதனால் சில நாட்களில் மாவட்ட நிர்வாக பொறுப்புகள் அனைத்தையும் அறிவித்தாக வேண்டும். ஓய்வு உறக்கமின்றி பல்வேறு சுமைகளுக்கு இடையே இந்த பணிகளுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டியுள்ளது. தினமும் 15 மணி நேரம் பொதுமக்கள் நிர்வாகிகளை சந்திப்பதிலேயே செலவாகிறது. எனவே என்னை நேரில் வந்து சந்தித்து நெருக்கடி தருவதை நிர்வாகிகள் தவிர்க்க வேண்டும்.
அறிவிக்கும் பொறுப்புகளை மனமுவந்து ஏற்று பணியாற்ற வேண்டும். அதில் மாற்றம் செய்வதாக இருந்தால் தேர்தலுக்கு பின் 6 அமர பேசி முடிவு செய்வோம். தமிழகம் முழுதும் 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலர்கள் அறிவிப்பு முடிந்துவிட்டது. அதில் மாற்றம் ஏதுமில்லை, அதுவே இறுதியானது. காரைக்குடி மாவட்ட செயலர் தேன்மொழி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலராகவும், திண்டிவனம் மாவட்ட செயலர் நாகராஜன் மண்டல துணை செயலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இருவரையும் அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்ததற்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன். அவர்கள் இருவரும் எனக்காக இதை பொறுத்துக் கொள்ள வேண்டுமென திருமாவளவன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். RSS கைக்கு போன ரகசிய ஓலை, தமிழக பாரதிய ஜனதாவினருக்கு உதறல் ஏன்? MLA சீட் யார் யாருக்கு? பரபரப்பு தகவல்கள். தேர்தலில் தொடர் தோல்வியடைந்தும் மீண்டும் போட்டியிட துடிக்கும் பாரதிய ஜனதா நிர்வாகிகளுக்கு வேட்டு வைக்கும் முடிவை RSS மேலிடம் எடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பாரதிய ஜனதா டெல்லி வட்டாரம் கூறியது, தமிழகத்தில் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலில் வேட்பாளராக குறிப்பிட்ட சிலருக்கு தான் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்களுக்கு பெரும் செலவை டெல்லி மேலிடம் செய்கிறது. தேர்தல்களில் தோல்வியடைந்தாலும் பாரதிய ஜனதா வேட்பாளரின் தனிப்பட்ட செல்வாக்கும் பொருளாதாரமும் பல மடங்கு உயர்கிறது. கட்சியை வளர்ப்பதை விட அவர்கள் தங்களை வளர்ப்பதிலேயே அதிக கவனம் செலுத்துகின்றனர். அனைத்துக்கும் மேலாக குறிப்பிட்ட சிலரே கட்சியின் முகமாக மாறுவது சித்தாந்த வளர்ச்சிக்கு நல்லதல்ல. அதேபோல் பிரபலமானவர்கள் என்ற மாயையை வைத்துக்கொண்டு அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு கடைசி வரை வாய்ப்பு கொடுப்பதில்லை. வாரிசு அரசியலும் தமிழக பாரதிய ஜனதாவில் இப்போது தலை தூக்கியுள்ளது. தமிழக பாரதிய ஜனதாவில் நடக்கும் கூத்துகளை விரிவான அறிக்கையாக RSS மேலிடத்துக்கு கட்சி நலன் விரும்பிகள் அளித்துள்ளனர். வரும் தேர்தலிலேயே இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க RSS முடிவெடுத்துள்ளது. சென்னையில் இம்மாதம் 3வது வாரத்தில் RSS தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்க உள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் யார் யார் என்பதை RSS தேர்வு செய்ய போகிறது. அவர்கள் பெயரையே பாரதிய ஜனதாவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளது. இந்த தகவல் கட்சிக்குள் வேகமாக பரவி வருவதால் பிரபலமானவர்கள் என்ற போர்வைக்குள் வலம் வருவோரும் தேர்தல் கனவில் உள்ள வாரிசுகளும் உதறலில் உள்ளனர் என்கிறது டெல்லி வட்டாரம். பொறுப்பற்ற எம்பிக்களால் பார்லிமெண்ட் நேரம் வீணடிப்பு, சபாநாயகர் ஓம் பிர்லா வேதனை. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 28ஆம் தேதி ஜனாதிபதி உரையுடன் துவங்கியது. இரு சபைகளின் கூட்டத்தில் அரசின் சாதனைகள், எதிர்கால திட்டங்களை விளக்கி ஜனாதிபதி முர்மு உரையாற்றினார். ஜனாதிபதி உரையின் போதே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூச்சலிட்டு அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தை ஆக்கப்பூர்வமாக நடத்த விடாமல் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் உச்சமாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டோர் பிரதமரின் இருக்கை அருகே சென்று அவரை நோக்கி கோஷமிட்டனர். லோக்சபாவில் பிரதமர் மீது எம்பிக்கள் சிலர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் பிரதமரின் உரை இடம்பெறாமலேயே லோக்சபாவில் நிறைவேறியது. இதையடுத்து நேற்று காலை லோக்சபா கூடியதும் பட்ஜெட் மீதான விவாதம் நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் சபை கூடியதுமே வழக்கம் போல் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூச்சலிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினர். தொடர்ந்து 5வது நாளாக சபையை முடக்கும் எம்பிக்களின் நடவடிக்கைக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா கடும் கண்டனம் தெரிவித்தார். ஆனாலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அதை கேட்கவில்லை. இதையடுத்து நேற்று காலை 12 மணி, 2 மணி மற்றும் 3 மணி என சபை நடவடிக்கை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. சபை மீண்டும் கூடிய போதெல்லாம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபையை நடத்த விடாமல் கூச்சலிட்டதால் லோக்சபா நடவடிக்கைகள் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதுகுறித்து லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியதாவது, லோக்சபாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளன. அவர்கள் ஜனநாயக நடைமுறைகளை பின்பற்றுவது இல்லை. லோக்சபா நேரத்தை ஆக்கப்பூர்வமானதாக பயன்படுத்த அவர்கள் விரும்பவில்லை. தொடர்ந்து அமளியில் ஈடுபடுவதால் பார்லிமெண்டின் பொன்னான நேரம் வீணாகிறது. அந்த வகையில் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதுவரை 19 மணி நேரம் வீணடிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்பிக்கள் அவர்களின் சொந்த கட்சி எம்பிக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கான பதிலை கூட கேட்க தயாராக இல்லை. எம்பிக்களின் பொறுப்பற்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல. அமளி கோஷங்களை கைவிட்டு லோக்சபாவை ஆக்கப்பூர்வமாக நடத்த அனைத்து எம்பிக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என சபாநாயகர் வலியுறுத்தியுள்ளார்.
U19 உலகக்கோப்பை தொடரை வென்று அசத்திய இந்தியா. ஜிம்பாப்வே, நமீபியாவில் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ICC உலகக்கோப்பை 16வது சீசன் நடந்தது. ஹராரேயில் நேற்று நடந்த ஃபைனலில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து முதலில் விளையாடியது. அபாரமாக விளையாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 411 ரன்கள் குவித்தது. இந்திய தரப்பில் அதிகபட்சமாக சூரியவன்ஷி 80 பந்துகளில் 15 பவுண்டரிகள் மற்றும் 15 சிக்சர்கள் விளாசி 175 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். பந்து வீச்சில் இங்கிலாந்து அணியில் ஜேம்ஸ் மின்டோ 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். செபாஸ்டியன் மோர்கன் மற்றும் அலெக்ஸ் கிரீன் தலா 2 விக்கெட்டுகளையும், லம்ஸ்டன் 1 விக்கெட்டினையும் கைப்பற்றினர். இந்திய அணி 50 ஓவரில் 411 ரன் குவித்தது. 412 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்கை நோக்கி இங்கிலாந்து அணி களமிறங்கியது. ஆனால் இந்திய வீரர்களின் பந்து வீச்சுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் இங்கிலாந்து அணி 40.2 ஓவர்களில் 311 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் இங்கிலாந்தை 100 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா 6வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இங்கிலாந்து அணியில் அதிகபட்சமாக கலேப் மேத்யூ ஃபால்க்னர் அதிரடியாக விளையாடி 67 பந்துகளில் 115 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். அம்பரீஷ் 3 விக்கெட்டுகள், கனிஷ்க் சௌஹான், தீபேஷ் தேவேந்திரன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தி இந்திய அணியின் வெற்றிக்கு உதவினர். உலகக்கோப்பை தொடரை வென்ற இந்திய அணிக்கு ஜனாதிபதி முர்மு, பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.